கனிகளின் கூடை. தீ ஆவியின் கனிகளோடு வாழ்வது. காட்சி 1. பெண்கள் கூட்டத்திற்காக 9 பெண்கள் ஒன்று சேர்கிறார்கள். அவர்கள் தேவனுக்காக ஆவியின் கனிகளின் கூடை ஒன்றை தயார் செய்கிறார்கள். ஒரு காலை 9 பெண்கள் ஒன்று கூடி சிறப்பான கூடை தயார் செய்தார்கள். ஆனால் அது பழங்களால் நிரம்பிய கூடை அல்ல, ஆவியின் கனிகளால் நிரம்பிய கூடை. ஒவ்வொருவரும் தங்கள் பெயர் எழுதப்பட்ட அட்டைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சந்தோஷம். நான் இந்த கூடைக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கேன். நான் தான் விசுவாசம். நான் தான் விசுவாசத்தை கொண்டு வருவேன். நீ வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நான் தான் விசுவாசத்தை கொண்டு வருவேன். நான் தான் நீடிய பொறுமை. எல்லாரும் நம்பிக்கை இழந்தாலும் நான் மட்டும் பொறுமையாக காத்திருப்பேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, வணக்கம். நான் தான் சமாதானம். நான் உங்க எல்லாருக்கும் சமாதானத்தை கொண்டு வந்திருக்கேன். சமாதானம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நம்மளால சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியாது. நான் தான் தயவு. நான் சின்ன சின்ன நல்ல காரியங்கள் நிறைய செய்திருக்கேன். அது நிறைய பேரை மாத்தி இருக்கு. நான் தான் நற்புணங்க. நற்புணம் இருந்தாதான் உன் குடும்பங்களிலும் சபைகளிலும் சுமையா இருக்க முடியும். ஹாய், நான் தான் சாந்தம். என்னங்க எல்லாரும் வந்ததுல இருந்து சத்தம் போட்டுட்டே இருக்கிறீங்க, சாந்தமா இருக்க மாட்டீங்களா? நான் பாருங்க, நான் வந்ததுல இருந்து சாந்தமா தானே இருக்கிறேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நான் தான் இச்சை அடக்கம். நான் தான் உங்க எல்லாரும் கண்ட்ரோல் வச்சிருக்கேன். நான் மட்டும் இல்லைன்னா யாராலும் கண்ட்ரோலா இருக்க முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அன்பு. நான் அன்பை கொண்டு வந்திருக்கிறேன். அன்பு இல்லைன்னா எந்த கனியுமே நிலைச்சிருக்காது. ஆனால் சில நிமிடங்களில் ஒரு சிறிய வாதம் தொடங்கியது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா சிரிக்காம இவங்களை கூட சீரியஸா தான் உட்காந்துட்டு இருக்கணும். ஆனா சந்தோஷம் வாழ்க்கையில விசுவாசம் இல்லைன்னா நினைக்காது. அது உனக்கும் சரி, இங்க இருக்க எல்லோருக்கும் சரி. நான் தான் தேவை. சந்தோஷம், விசுவாசம். நான் மட்டும் இல்லைன்னா இருக்கிறவங்க இவங்களும் சரிதான், நீங்களும் சரிதான். நான் மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையில நீடிய பொறுமை இல்லைன்னா ஒரு காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியாது. பாத்தீங்களா சகோதரிகளே, சந்தோஷமா, விசுவாசமா, நீடிய பொறுமையா, சமாதானம் இல்லைன்னா எதுவுமே நிலைச்சிருக்க முடியாது. இவ்வளோ எங்க உலக நாடுகளுக்கே நான் தான் ரொம்ப முக்கியம். என்னதான் சந்தோஷம், விசுவாசம், நீடிய பொறுமை, சமாதானம் இல்லை இருந்தாலும் தயவு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. என்னதான் இருந்தாலும் நற்புணையான ஒண்ணுமே முடியாது. பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொல்லிட்டு போனேன்ல. பேசாம இருங்க, நான் சொல்லிட்டு போனேன்னா இல்லையா? நான் இருந்தா மட்டும்தான் நீங்க எப்படி இருக்க முடியும்? சாந்தமா இருக்க முடியும். நான் இப்ப எப்படி இருக்கிறேன்? சாந்தமா இருக்கிறேன். பார்த்தீங்களா, எல்லாரும் கண்ட்ரோல் இல்லாம இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க. அதனால தான் எல்லாருக்கும் இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியம். அதுதான் நான் அன்பு இல்லாதவங்கன்னா இவங்க எந்த கனிகள் எல்லாம் ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தனித்தனி கனிகள் இல்லை. அன்பு, சந்தோஷம், விசுவாசம், பொறுமை, சமாதானம், தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம் எல்லாம் சேர்ந்துதான் ஆவியின் கனி. அதனால நம்ம ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணாம எல்லாரும் சேர்ந்து இணைந்து இருக்கும் பொழுதுதான் ஆவியின் கனியாக காணப்படுவோம். அந்த பெண்கள் உணர்ந்தார்கள், அவர்கள் சேர்ந்துதான் தேவனுக்கு பிரியமான ஆவியின் கனிகளின் கூடை. ஆவியின் கனிகள் அன்பு,
சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அந்த பெண்கள் கைகளை இணைத்து கொண்டார்கள். ஒரு ஆவியால் நிரம்பிய கிறிஸ்துவ பெண் ஒரே ஒரு கனி மட்டும் அல்ல, முழு கூடையும் சுமப்பார். அன்பு, பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம் கொண்ட வாழ்க்கை மற்றவர்களுக்கு தேவனின் நன்மையை சுவைக்க செய்கிறது. ஆவியின் கனிகளால் நிறைந்த வாழ்க்கைதான் தேவனுக்கு பிரியமான நறுமண கூடை.